இந்த மாதிரி கேஸ் ஒரு ரேர் பினாமினா. நல்ல பவுடர் போட்டு ஒரு படத்துல இந்த வடிவேலும் முரளி சேர்த்து பவுடர் போட்டு மாப்பிள்ளை ரெடி பண்ணுவாங்க. நல்ல பவுடர் போட்டு கோட்டை போட்டு உட்கார்ந்துருக்காங்க. மூஞ்சப்பாரு உனக்கு வெக்கமா இல்லடா? ஏடா உயிரோட இருக்க? இட்டு வந்து ஈர்த்து போயிருக்காங்க. யார்? விஜயவர்மன். அந்த லட்சம் தான் அவருக்கு தெரியவே இல்ல. அந்த உண்மை மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க பயப்படுறாங்க. இதான் உண்மை. கேக்குறாங்களா? பதில் சொல்லு. டேய் வாயில என்ன தவடாடா? புண்ணாக்காடா? தடிமாடு வாயை திறந்து சொல்ல. யோ பேசு. பேசியா? பேசுடா. பேசிடா கௌதம். வேலை வேலைக்கு வாயை திறந்து வக்கனையை கொட்டிக்கிறல்ல, வாயை திறந்து பதில் சொல்றானே கேக்குறாருல. தமிழ்நாட்டில் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கிறது. எந்த பிரச்சனை நடந்தாலும் வானமே இடிந்து விழுந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாய் திறப்பதே இல்லை என திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் நாகர்கோயில் தொகுதியை சேர்ந்த ஆஸ்டின் அவர்கள் பேச, அப்போது குறுக்கிட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எழுந்தார். எங்கள் முதலமைச்சருக்கு எப்போது பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது குறித்தெல்லாம் தெரியும். அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கொளத்தூரில் எங்கள் முதலமைச்சர் 5 நிமிடம் தான் பேசினார். அதற்கே கொளத்தூரில் என்ன நடந்தது என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று அவர் பேச, சாரு சொன்னாரு. உடனே எதிர்க்கட்சி வரிசையில இருந்த முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் எழுந்து, தற்போது நாம் பேசிக் கொண்டிருப்பது தூத்துக்குடி மாவட்டம் விளாதிகுளத்தில் நடைபெற்ற சம்பவம் பற்றி, அதை பற்றி மட்டும் பேசுங்கள். எதற்காக நீங்கள் தேவையில்லாமல் கொளத்தூரை பற்றி இழுக்கிறீர்கள் என்று அவர்கள் பேச. ஏனென்றால் கொளத்தூரிலே முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்திலே தோல்வி அடைந்தார் என்பதை மறைமுகமாக குற்றம் சாட்டி ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசிய காரணத்தால் தங்களுடைய கட்சி தலைவரை மறைமுகமாக தாக்குகிறார்கள் என்ற ஆவேசத்திலே சிவசங்கர் உள்ளிட்ட பல திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று அவர்கள் ஆவேசமாக தமிழக வெற்றி கழகத்தினரை நோக்கி கத்த ஆரம்பித்தார்கள். அதானே உலக வழக்கம். இறுதியில ராயபுரத்தை சேர்ந்த எம்எல்ஏ, தமிழக வெற்றி கழகத்தின் ராயபுரம் எம்எல்ஏ அடிக்க பாய்வது போல கடைசி வரிசையிலிருந்து முன்னோக்கி அவர் ஓடி வந்தார். கடும் அமளி ஏற்பட்டது. அதன் பிறகு சபாநாயகர் தலையிட்டு 2 தரப்பையும் அமைதிப்படுத்தினார். பிரச்சனை இங்க இருந்து மாமா வரீங்க? நாட்டுக்கு ஒண்ணுன்னா ஆர்மி வரும், ஊருக்கு ஒண்ணுன்னா போலீஸ் வரும், உனக்கு ஒண்ணுன்னா இந்த மாமே வரும். இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு, இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டு வளர்ச்சியை மொத்தமா மறைச்சிட்டு கடனை மட்டுமே பத்தி பேசியிருக்காங்க டிவிகே கவர்மெண்ட் நிதியமைச்சர் அவர்கள். அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. தமிழ்நாடு உற்பத்தியில முதல் மாநிலமா இருக்கு, பொருளாதாரத்திலயும் முதல் மாநிலமா இருக்குன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டெல்லியில போய் மோடியில நிதி ஆயோக் கூட்டத்துல பேசினார்ல, அப்ப தெரியலையா தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு? அதை பத்தி வெள்ளை அறிக்கையில இல்லையே. என்ன கொடுமை சார். ஏன்னா தனிநபர் கடனை பற்றி பேசுகிறாங்கல்ல, 1,27,700 கடன் இருக்குது அப்படின்னு. தனிநபர் வருமானம் 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் உயர்ந்திருக்குங்க. குஜராத்தோட கம்பேர் பண்ணுறாங்கல்ல, குஜராத்தோட தனிநபர் வருமானம் பாருங்கள், தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் பாருங்கள். அதை பற்றி வெள்ளை அறிக்கையில் இல்லையே. ஏன்? பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? முதல்வர் விஜய் அவர்களுக்கு செவுட்டு மிஷின் வாங்கி கொடுத்து நூதன போராட்டத்துல ஈடுபட்டிருக்காரு சமூக ஆர்வலர் மணி அவர்கள். ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. டிவிகே கவர்மெண்ட் வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க. இல்ல அது ஒரு கடன் ரசீது. தொகுதிக்காக நீங்க என்னென்ன செய்வீங்க? எங்க தளபதி என்னென்ன திட்டங்கள் சொல்லியிருக்காரா அதன்படி எல்லா திட்டங்களும் நாங்க கண்டிப்பாக செயல்படுத்தும். தொகுதியில என்ன தேவைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு கண்டிப்பா நிக்கிறீங்கன்னா அதுக்கான என்னென்னு தெரியும். இதுல வந்தா இந்த தொகுதிக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறது உங்களோட சார்பு. அனைத்து அடிப்படை விஷயங்களும் பெண்கள், தண்ணீர், மருத்துவம், கல்வி, பெண்கள் பாதுகாப்பு அனைத்து செஞ்சு கொடுக்கும். உபரிநீர் திட்டங்கள் கொண்டு வரணும். காவிரி உபரிநீர் திட்டம், காவிரி நீர் திட்டம், காவிரி நீர் திட்டம். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். சின்ன கேள்வி கேளுங்க.
அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. சொன்னதை செய்ய அதை நான் பாத்துக்கிறேன். எடு ஒரு நிமிஷம். அந்த பையன் என்கிட்ட கூட தேங்காய் நீ கொண்டா. எதுக்குண்ணா? நான் கொண்டு வரேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நானே கொண்டு போயிடுறேன். அந்த கொஞ்ச தூரம் நான் கொண்டு வரேன். 40,000 கோடி முதலீடு ஈட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா போட்டாங்க. நம்ம ரீல்ஸ் அக்காவின் புதிய சிவகாசி உருட்டு. அதாவது ஏற்கனவே திமுக ஆட்சியில் போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த அம்மா போய் எல்என்டி கேஎஸ்ஓயோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து ஏற்கனவே போட்டிருந்தோம். அதன் தொடக்கம் தான் இவங்க போய் சந்திச்சது. அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன சொல்றாங்க, நான் போனப்போ நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணேன் சிவகாசியில இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு, கிராக்கர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ, ஓ அப்படியா அப்படிலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்களே வந்து அப்போ நீங்களும் வரலாமே அப்படின்ற ஒரு இன்விடேஷன் வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி போலந்து நாட்டுல ஒரு கஸ்டமர் 6,000 கோடிக்கு வந்து இம்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏர் ஓட்டுறவன் இளிச்சவாயனா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா? போலந்துக்கு போனேன், நாங்க சிவகாசியில பட்டாசுகளை மேக்கிங் பண்றோம் அப்படின்னு சொன்னேன், மேனுஃபேக்சரிங் பண்றோம்னு சொன்னேன். அப்படியான ஆச்சரியப்பட்டாங்க. அதுல ஒரு நபர் 6,000 கோடிக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு. எங்க அம்மாவை போட்டீங்களா மேடம்? இதை எங்க பிடிக்கிறான்? வாய் இருக்குன்னு இந்த அம்மா அடிச்சு விடுற பொய் இருக்குல்ல, ஒரு தொழில்துறை அமைச்சர்னு பார்க்காம பொய்யா சுட்டுக்கிட்டு இருக்கு. அதுலயும் அந்த போலந்து நாட்டுல 6,000 கோடிக்கு உங்கள்கிட்ட ஆர்டர் எடுத்துக்கிறேன்னு சொன்னாராம். இவங்க சொல்லியிருக்காங்க எந்த வித எம்ஓயும் இல்லை. எம்ஓயு அப்படிங்கிறது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கணும். போட்டீங்களா? பதில் இருக்கா கீர்த்தனா? இல்ல. நமக்கு ரீல்ஸ் போடவே நேரம் இல்லைல்ல. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். போலந்தோட மொத்த சந்தை மதிப்பு, பட்டாசுகளோட சந்தை மதிப்பு வெறும் 400 கோடி. ஒட்டுமொத்த நாட்டோட சந்தை மதிப்பு 400 கோடி. சரி, ஐரோப்பா ஒன்றியமே எடுத்துக்கோங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தின் மொத்த பட்டாசு தேவை அப்படிங்கிறது வந்து 4,000 கோடி தான். இந்த அம்மா விட்ட புருடா 6,000 கோடிக்கு தனிநபர் ஒருவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. யாரும் பார்க்கல. அது மட்டும் இல்லாம சிவகாசி பட்டாசுகளை அதனுடைய தரம் ஏற்றுமதிக்கு உகந்ததல்ல அப்படிங்கிறது ஏற்கனவே பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் சிவகாசி பட்டாசுகள் வரல, ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு வரல அப்படிங்கிற நிலை இருக்கு. ஆனா ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் தான் இன்னைக்கு எக்ஸ்போர்ட்டுக்கே இருக்காங்க. அப்ப அந்த ஸ்டாண்டர்ட்ல இல்லைங்கிறது ஏற்கனவே தெரியும். ஆனா இந்த அம்மா அடிச்சு விடுற ரீல் இருக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு மூதாட்டியிடம் நகை பறிக்க முயன்ற தாவேகா நிர்வாகிக்கு மக்கள் தர்ம அடி. காரை சாலைக்கு நடுவே நிறுத்தி அட்டகாசம் செய்த தாவேகா நிர்வாகியை தட்டி கேட்டதால் ஓட்டுநரை அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய தாவேகா நிர்வாகி. வாகனங்களுக்கு இடையூறாக பிளக்ஸ் வச்சதுக்காக போலீஸ் தட்டி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு போலீஸ்காரரின் கையை உடைத்த தாவேகா நிர்வாகி கைது. ஸ்டாலினோட ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு கத்தி கதர்னீங்களா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் நாயங்களா? எங்கடா போய் கிடக்குறீங்க? இப்ப இல்ல கோமா ஸ்டேஜ் போயிட்டீங்களா? இடி விழுந்தவருங்களா? நாயை குறைஞ்சவருங்களா? இப்ப கேளுங்கடா கேளுங்கடா, அண்ணா ஆட்சியில தான் நடக்குது. கேளுங்கடா நாயங்களா? ஆவனா எல்லா ஒயின் ஷாப்லயும் போய் 10 ரூபாய் அதிகமா இருக்கு, 10 ரூபாய் கூட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைலை வச்சுட்டு கேமரா எடுத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர். அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியில்லை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு குடிச்சு சாவ போறது நீங்க. 150 ரூபாய் கொடுத்து சாவறதுக்கு குடிக்கிறீங்க, என் கூட சாவறதுக்கு குடிக்கிறீங்க. என் கூட 10 ரூபாய் போட்டு குடிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க அப்படின்னு பேசினாங்க. இப்போ முதலமைச்சராக இருக்கிற விஜய் கூட அடிக்கடி ஒரு பாட்டு பாடினார். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினார். சரி, இவர் ஆட்சிக்கு வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத ஒழிச்சிருவார் அப்படின்னு பார்த்தா இவங்க கட்சிக்கார ஆள் என்ன சொல்கிறாருன்னா, ஏண்டா குடிச்சிட்டு சாவதான் போகிறீங்க, எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்துட்டு குடிச்சிட்டு செத்து போனால் என்னடா உங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாப்புல. அப்ப பாட்டிலுக்கு 10 ரூபா திமுக ஆட்சியில வாங்கினாங்கன்னு பாட்டு பாடின இந்த கோஷ்டி இன்னைக்கு அந்த 10 ரூபாய் வாங்குறது மட்டும் இல்ல, ரொம்ப தெனாவட்டா ஏண்டா 10 ரூபா வாங்க கொடுக்கறதுக்கு என்னடா இருக்கு, சாவதான் போற குடிச்சிட்டு 10 ரூபாய் கொடுத்துட்டு செத்துப்போ அப்படின்னு கேட்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஏய், ஓட்டு போட்டவனால கேனை நினைச்சிட்டுக்கிறீங்களா? சும்மா நீ பேசிட்டு போயிருவேன். பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுவேன். இப்போ எவனை பார்த்து 10 ரூபா வாங்கலையா? போடா 20 ரூபா வாங்கிட்டு இருக்கிறான்டா, போய் பாருங்கடா. இலவசம் வேணான்றீங்க, உங்களுக்கு வேணாம் போயிட்டே இருங்க, தெரியுதா? எங்களுக்கு வேணும்.
6 சிலிண்டர் 2500 வேணா போயிட்டே இரு. மாமன் சீரு தெரியுதா? தாலிக்கு தங்கம் என்ன, இதெல்லாம் திட்டம்லாம் கம்பல்சரி எங்களுக்கு வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.